என்னங்க என்னங்க தமிழக அரசு வந்து முக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. உச்சநீதிமன்றம் வந்து இவர்களை தலையிலேயே கொட்டி அனுப்பி சொல்லியிருக்காரு. அதோட இல்ல see, யாராவது தவறாக பேசினாக்கா அதுக்கு நீதி ரீதியாக உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. தட்ஸ் லா அண்ட் ஆர்டர். நாங்க வந்து லா அண்ட் ஆர்டர் மாத்தி பேசுங்க, லா அண்ட் ஆர்டர் தாண்டி பேசுங்கன்னு யாருமே சொல்லல. நம்ம நாட்டுல வந்து சட்டம்னா வந்துட்டாக்கா அது முதலமைச்சர் இருக்கட்டும், துணை முதலமைச்சர் இருக்கட்டும், ஒரு சராசரி மனுஷங்களே இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் வந்து யாருக்கும் அந்த விதிவிலக்கு கிடையாது. உங்களுக்கு வேற சட்டம், எங்களுக்கு வேற சட்டம். தற்கொலை அப்படின்னு வந்து பொது வெளியே என்ன சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தற்கொலைப்படுறவங்க எல்லாருமே ஒரு காலத்துல பிஜேபி, பாஜக, பிஜேபி, அதிமுக, திமுக எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. புதிதா ஒரு வந்த பிறகு அவரை ஃபாலோ பண்றவங்க தற்கொலை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இல்ல நான் அதுக்கு பதிவு நான் தேவிகாக்கு நான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. எல்லாமே அவங்களை பத்தி கேள்வி வந்தா பதில் கொடுக்கறதுக்கு இதுக்கு வந்து விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும். தவறாக பேசியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவேன். அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான். யாரையும் வந்து மரியாதை இல்லாம பேசக்கூடாது, நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். அதனால இன்னைக்கு திமுகல இருந்து இவ்வளவு அசிங்கமா பேசும்போது இது கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சியா எனக்கு அந்த கேள்விதான் வருது.